மீட் எடுத்துக்கலாம். குட் மார்னிங்மா. அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியை இப்படி நம்ம ஜூம் மீட்டிங்ல பண்றோம்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்குது. ஒரு காலத்துல 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் தான் நம்ம வந்து டெய்லரிங்லாம் பழகணும். ஆனா இன்னைக்கு உலகம் நம்ம பாக்கெட்டுக்குள்ளேயே இருக்குது. அதனால டெய்லரிங் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே பழகலாங்கிற ஒரு யோசனையில தான் இந்த ஜூம் மீட்டிங் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். அந்த சந்தேகத்துக்கு நான் பதில் சொல்றேன். யாரு கேட்கணுங்களோ நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. செல்வி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா. ஆனா முன் கிராஸ் அளவு வந்து எப்படி மார்க் பண்றதுங்க? சொல்லுங்கம்மா. ஆனா முன் கிராஸ் வந்து அளவு எப்படி மார்க் பண்றது? முன் கிராஸ் எப்படி அளவு மார்க் பண்ண? பேக் சைடு நம்ம பேக் வெட்டுறோம் இல்லைங்களா, அதை வச்சு ஃப்ரண்ட்ல 3 மார்க் போடணும். மேலே இருக்குது எவ்வளவு உயரத்துக்கு நம்ம அளவு பிளவுஸ்ல இருக்குதோ அதை வச்சு நம்ம மார்க் பண்ணலாமா? இந்த வச்சு அது வந்து அளவு வச்சு புரியுதுங்க. கொஞ்சம் பிளவுஸ் வச்சு கட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். தெரியும். இனி அடுத்து வர்ற கிளாஸ்ல ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். தொழில்களுக்காக முதல்ல ஒரு முன்னாடியே ஒரு அனுபவத்துக்காக எங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரணுங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ல வந்து எப்படி நம்ம வெட்டுறது, எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம லைவாவே சொல்லி கொடுக்கறத பிளான் வச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னோட்டமா தான் நம்ம இந்த ஜூம் மீட்டிங் கனெக்ட் பண்ணிருக்கோம். சரிங்க, ஓகேங்க. சரி, வேற வீடியோல வருது. சதீஸ்வரன் இணைஞ்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ணா. குட் மார்னிங்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங். நல்லா இருக்கீங்க அண்ணா. டைலரிங் வந்து என்னோட பிரதர் வந்து தைப்பாங்க எல்லாமே. எனக்கு அந்த எம்மிங் பண்ற அதெல்லாம் நான் பண்ணுவேன். பட் இது வரைக்கும் எதுவும் துணிலாம் ஸ்டிச் பண்ணது கிடையாது. பட் ஆர்வம் இருக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்ப இது ரெகுலரா நீங்க கிளாஸ் எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி. ரெகுலரா எடுக்கலாங்க. ஓகேங்கண்ணா. வெரி குட். நாங்க தொடர்ந்து எடுக்கிறதுக்காக ஒரு பிளான் இது. நாம வந்து எனக்கும் புது அனுபவம் தான் இப்ப இந்த மாதிரியான வகுப்பு எடுக்கிறதுல. ஓகேங்கண்ணா. தொடர்ந்து நம்ம வந்து இந்த கிளாஸ் வந்து ஏன்னா சொல்லி கொடுக்குறாங்க எல்லா பக்கமும். வெறும் பணத்துக்காக மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னா அவங்களுக்கு பண மோட்டிவ் மட்டும்தான் தெரியுது. ஒரு கலையை சொல்லி கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சருக்கு உண்டான ஒரு வழியை சொல்லி கொடுக்குறோங்கிற எண்ணத்துல யாரும் சொல்லியே தர்றதில்லை. அதனால நம்ம என்ன செய்யறோம்னா நேர்த்தியா கரெக்டா சொல்லி கொடுக்கணும். என்னென்ன ஒரு பிளவுஸ்னா அதுல என்னென்ன அளவுகள்லாம் இருக்கும் அப்படிங்கறத தெளிவா சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க உடனே வந்துடுறாங்க. ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து வர்றதில்லை. அதனால வந்து நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சியை கொண்டு வரதுக்காக ஒரு முதல் முயற்சியா தான் நம்ம வந்து இதை எடுத்திருக்கிறோம். தொடர்ந்து இனி வரும் காலங்கள்ல வந்து எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்குறோமோ கிளியரா சொல்லி கொடுத்துடலாம். அவங்களுக்கு டவுட்டே வராது. நம்மகிட்ட படிச்சவங்க கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் உட்காந்து பெரிய கடை வச்சிருக்கிறாங்க. கடை வச்சு ஒவ்வொருத்தரும் 10 பேர் 15 பேர் ஆள் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேருக்கு நேரடி வகுப்பு எடுத்திருக்கிறோம். ஆனா வர முடியாம நிறைய மாணவிகள்லாம் வந்து கேட்கறாங்க, என்னன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல சொல்லி தரலாமே அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முன்னோட்டமா தான் நம்ம இந்த பயிற்சி வகுப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். தொடர்ந்து வந்து இதை செய்யறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு நம்ம பொங்கல்ல இருந்து தொடர்ந்து வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் இருக்கு. ஓகேங்கண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூமா. தேங்க்யூ. இந்த கிளாஸ் மேல் வளர்ச்சி அடைய என்னோட வாழ்த்துக்கள் அண்ணா. எங்களுக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா.
இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு? என்னன்னா நம்ம இப்ப முதல் முயற்சியா தான் எடுத்துக்கிறோம். ஒளிமறைவு இல்லாம ஓப்பனா என்னென்ன தவறு வரும், அதை எப்படி சரி பண்ணலாம், எல்லாரும் கிளாஸ் வேணா எடுத்துடலாம். ஆனா தப்பு வர்ற பட்சத்துல சரி பண்ண தெரியுங்கிறவங்க நல்ல டெய்லரா சொல்றாங்க. வெறும் டெய்லருங்கிறது வந்து நம்ம சாதாரணமா ஒரு காலத்துல நினைச்சிருந்தோம். இன்னைக்கு கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறவங்க இந்த தையல் தொழில இருக்கிறாங்க. ஒரு 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 பக்கம் போய் நம்ம விசாரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வருமான வாய்ப்புலாம் இருக்கு. எத்தனையோ டிகிரி முடிச்சவங்க, எத்தனையோ பேர் வந்து இதுல வந்து கலந்துட்டு இருக்காங்க. நம்ம கிளாஸே முடிச்சவங்க எல்லாம் 2 டிகிரி 3 டிகிரி படிச்சவங்க எல்லாம் நம்மள்ட்ட வந்து பழகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சொல்ற ஒரே ஒரு விஷயம், நாங்க வெளியில போய் வேலைக்கு போக முடியுது இல்ல, எங்க துணி நாங்க தச்சுக்கிறதுக்கு வெளியில போகும்போது 500 1000 கொடுத்து பழக வேண்டியதா இருக்குது. அதனால கம்மியா நாங்க ஒரு தொழிலா கத்துக்கிட்டோம்னாலும் எங்களுக்கே வந்து அது பயன்பாடா இருக்கும். எங்க குழந்தைகளுக்கு, எங்க சொந்தக்காரங்களுக்கு நாங்க தச்சு கொடுக்கலாம் இல்லையா? அதனால எங்களுக்கு அதை யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பழகுறாங்க. ஆனா வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறதுல வந்து உண்மையா என்னென்னலாம் தவறு வரும், அதை எப்படி சரி பண்ணலாம், எத்தனை அளவு இருக்கு, ஒரு பிளவுஸ்னா எத்தனை அளவு இருக்குது, ஃப்ரண்ட் எவ்வளவு அளவு இருக்கு, பேக் எவ்வளவு அளவு இருக்கு. இப்ப கேட்டாங்க சகோதரி, அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்றோம். ஆனா நம்ம நேரலையில வந்து இந்த மாதிரியான வகுப்பு எடுக்கும் பொழுது தெளிவா ஒரு பேக்குன்னா ஒரு 8 அளவு இருக்குங்க. 8 அளவு இவ்வளவு நிறைய டெய்லருக்கு 8 அளவு இருக்கானே தெரியாது. பிளவுஸ் வச்சு அளவு எடுப்பாங்க. ஆனா அளவு 8 அளவு இருக்காங்கிறதே தெரியாது. அது மாதிரி ஃப்ரண்ட்னா ஒரு 11 அளவு இருக்குது. ஒவ்வொரு அளவும் எப்படி பாக்குறது, அது எல்லா பிளவுஸுக்கும் உடல் வாக்கு மேவோ ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். சோ எல்லாருக்கும் தெரியற மாதிரி நம்ம ரொம்ப கிளியரா சொல்லி தரலான்னு இருக்கோம். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. நீங்க எதுவும் சரி, வேற இருக்கீங்களா? அஞ்சனா, வணக்கம் அஞ்சனமா. அஞ்சனா மியூட்ல இருக்கீங்களா? ஹலோ அஞ்சனா. அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா? நான் சூப்பரா இருக்குமா, நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கிறேன். நல்லா வெரி இருக்கீங்கண்ணா. குட், வெரி குட். சரிம்மா, உங்களுக்கு எல்லாம் தான் இன்னும் நிறைய சொல்லிக் கொடுக்கணும், உங்க டவுட் எல்லாம் கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக தான் மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். வேற ஓகேங்கண்ணா. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும். எல்லா சகோதர சகோதரிகளும் வீட்டுல இருந்து நல்ல வருமானம் பண்ணணும். அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் அவங்க வேலை செய்யும் பொழுது அவங்களோட பிரச்சனையும் தீரும், வருமானமும் வரும். வேற சிந்தனையெல்லாம் வராது இல்லையா? அதனால ஓகேங்கண்ணா. அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம சொல்லி கொடுக்கலான்ட்டு ஒரு பிளான்ல இருக்கிறோம். அதுக்கு ஒரு சரி. முன்னோட்டமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஓகேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, சொல்றேன். டவுட்டாங்கண்ணா, டவுட் வந்து பிளவுஸ்ல டவுட் இருக்குதுங்கண்ணா. கேளுங்கம்மா, என்ன டவுட் இருக்குது? சிம்பிளா இருக்குதா? இப்ப நம்ம போட் நெக் வச்சு தைக்கிறோம்லங்கண்ணா. ஆமாம்மா. போட் நெக் வச்சு தைக்கும் போது நம்ம அளவு பிளவுஸ் வச்சு நம்ம அளவெடுத்து தைக்கிறது நல்லதுங்களா, இல்ல மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறது நல்லதாங்கண்ணா? வெரி குட், நல்ல கேள்விமா. இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, போட் நெக் நம்ம அளவு பிளவுஸ் பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கம்மியா தான் இருக்கும் ஷோல்டர். சரிங்கண்ணா. போட் நெக் வைக்கும் பொழுது நம்ம ஷோல்டர் பெருசா வைக்கணும். சரிங்க. ஜென்ஸ் சட்டைக்கெல்லாம் ஷோல்டர் அளவு பாத்தீங்கன்னா 15 16 17 18 இருக்குங்க. ஓகேங்கண்ணா. ஆனா நம்ம பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா 11 இன்ச்சு 12 இன்ச்சுக்கு மேல ஷோல்டரே இருக்காது. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்களா? இப்ப 15 இன்ச்சு 16 இன்ச்சு ஷோல்டர் வச்சோம்னா தான் போட் நெக் வந்து கரெக்டா இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா சரி. ஷோல்டர் கம்மியா இருக்கும். ஷோல்டர் பெருசா வச்சுட்டு நீங்க ஒரு 4 இன்ச்சு இறக்கி போட் நெக் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து போட் நெக் சூப்பரா இருக்குமா. சரிங்க. ஓகே, ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. வேற ஏதாவது? இன்னும் பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய கேள்வியோட எல்லாரும் இருக்கிறாங்க. எப்படி கேட்கறதுன்னு தெரியறது இல்ல. அவங்களுக்கு சந்தேகம் கேட்டா, ஓ இது நமக்கு தெரியாம இருக்கோ அப்படின்னு அவங்க நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்புறம் கூச்சம் எல்லாருக்குமே இருக்குது. அதனால கூட நம்ம மகளிர் வந்து கேட்கறதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. ஆனா போக போக உலகம் வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு. நாம எல்லாத்தையுமே வந்து ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டோம். இப்ப நீங்க வீட்டுல இருந்தபடியே பாத்தீங்கன்னா எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் உடனே ஒரு போன் அடிக்கிறோம். அடுத்த சமயம் ஜொமேட்டோ வந்துடுறாங்க, அமேசான் வந்துடுறாங்க, எல்லாம் நம்ம வீட்டுக்கே வந்துடுது. அப்புறம் வீட்டுக்கே தையல் வந்தா என்ன, வரலாம் இல்லையா? இப்படி ஒரு எண்ணம்.
இப்ப எதுவா இருந்தாலுமே நம்ம ரொம்ப சொகுசா ஈஸியா ரொம்ப ஒரு காலத்துல ஸ்கூலுக்கு போறதுக்கு நடந்து 5 கிலோமீட்டர் போயிட்டு இருந்தாங்க. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்துச்சு. இப்ப 5 கிலோமீட்டர்ல ஸ்கூல் 15 கிலோமீட்டர்ல ஒரு காட்டுல ஸ்கூலை கட்டிட்டு இங்க இருந்து பக்கத்துல இருந்து ஒரு வேன் வச்சு டக்குன்னு அழைச்சிட்டு போயிடுறாங்க, நடத்துறாங்க. இப்ப எல்லாமே சௌகரியமாக்கும், வேற வழியே இல்லை. அந்த சூழ்நிலைக்கு தான் நாமளும் மாற வேண்டியதா இருக்கு. உலகம் ரொம்ப சுருங்குனதுனால நாமளும் இதை ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்கோம். ஆன்லைன்ல எல்லாருமே கிளாஸ் எடுத்து யூடியூப்ல போட்டு விட்டுருவாங்க, அப்படியே கிளாஸ் போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா அதுல இருந்து மாற்று யோசனையா லைவாவே சொல்லி கொடுக்குறோம். உங்க கேள்விக்கு உடனே பதில் கிடைச்சிடும், நீங்க உடனே அதை சரி பண்ணி பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு கிளியரான அளவு கிடைச்சிடும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான டவுட்லாம் வரவே வராது. என்னன்னா நீங்க வந்து யூடியூப்ல பார்த்து நீங்க ஒண்ணு வெட்டுவீங்க, அவர் ஒரு மெஷர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. நாம லைவ்லயே வந்து என்ன தப்பு நடக்குது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டைரக்டாவே நமக்கு சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுக்கும் பொழுதே உங்களுக்கு கேள்வி வரும். அந்த கேள்வியை உடனே கேட்கலாம். அதை உடனுக்குடனே நம்ம கேள்வி நேரம் ஒரு நேரம் வச்சு அதுக்கு பதிலை நம்ம உடனே கொடுத்துடலாம், சரி பண்ணிக்கலாம். வீட்டுல எல்லாரும் ஒரு மிஷின், தையல் மிஷின் மட்டும் வாங்கி நம்ம வச்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். முதல்ல கட்டிங் சொல்லி கொடுப்போம், அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் சொல்லி கொடுப்போம். இப்படி தொடர்ந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு விதமா நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. வணக்கங்க, கேள்வி கனெக்ட் இருக்காங்களா? செல்வி நீங்க கேட்கலாமா? வணக்கம்மா செல்வி, லைன்ல வந்துட்டீங்களா? அண்ணா சொல்லுங்கம்மா. வீடியோ ஆன் பண்ண முடியல. ஆனா அந்த ஆம் ஹோல் ஹைட் மட்டும் எப்படிங்க அது மெஷர் பண்றது சொல்லுங்க. ஆம்கோல் ஆம் ஹோல் ஹைட்டுங்கண்ணா, ஆம்கோல் நம்ம ஷோல்டர்ல இருந்து சொல்லுங்க. ஷோல்டர்ல மெஷர் பண்ணுவீங்க ஆம் ஹோல் ஹைட்டு, சரிங்க. அது எப்படின்னு சொல்லுங்கண்ணா. ஆம்கோல் ஷோல்டர்ல இருந்து ஆம்கோல் வந்து ஒவ்வொரு பாடிக்கு தகுந்த மாதிரி ஆம்கோல் கீழே இறக்கம் வருங்க. குறைஞ்சபட்சம் 5.5 இன்ச்சு கீழே இறக்கும். ஷோல்டர்ல இருந்து கீழே இறக்கம் வந்து 5.5 இன்ச்சு இறக்கும். சரிங்க. அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. இடுப்புல இருந்து கேக்குறீங்களா? கேக்குறேண்ணா. இடுப்புல இருந்து அக்கிள் உயரம் பிளஸ் 1/2 இன்ச்சு தையல் வேஸ்ட் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணுமா? சரிங்கண்ணா. ஷோல்டர்ல இருந்து அந்த மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம்னா எவ்வளவு தூரம் வருதுன்னு பார்க்கணும். சரிங்கண்ணா. எவ்வளவு தூரம் வருது? குறைஞ்சபட்சம் 5 இன்ச்சுல இருந்து 5.5 இன்ச்சு வரும். நார்மலா ஒவ்வொரு பாடிக்கு தகுந்த மாதிரி வித்தியாசம் வந்துட்டு இருங்க. சரிங்கண்ணா. இப்ப ஒரு 32 இன்ச்சு பாடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5.25 இன்ச்சு இறக்குற மாதிரி வருங்க ஷோல்டர்ல இருந்து. சரிங்கண்ணா. இப்ப அதுவே நீங்க வந்து ஒரு 35 36 இன்ச்சு பாட்டினா 5.5 இன்ச்சு கீழே இறக்குற மாதிரி வரும். சரிங்கண்ணா. சரிங்களா? அப்ப நீங்க மார்க் போட்டு கிராஸ் மார்க் போட்டு நீங்க ஆம்கோல் எடுத்தீங்கன்னா ஒரு ஆம்கோலோட டோட்டல் லென்த் வந்து ஒரு 15 இன்ச்சு 16 இன்ச்சு ஆம்கோல் வரும். நீங்க சடனா நீங்க உங்க பிளவுஸ்ல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா யாருக்கு அந்த பிளவுஸ் தைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆம்கோலை வந்து நீங்க செக் பண்ணி மெஷர்மெண்ட் பாருங்க. சரிங்கண்ணா. 15 16 இன்ச்சு வருதான்னு பாருங்க. சரிங்க. நீங்க வெட்டுறதுல இருந்து ஷோல்டர்ல இருந்து அந்த அக்கிள் உயரம் வருது, நீங்க அந்த அந்த அளவு வந்து ரெண்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. சரிங்க. ஆம்கோல் ஈஸியா கிடைச்சிடும். சரிங்க. சரிங்களா? சரிங்க. ஓகே, தேங்க்யூ. டைம் சரிம்மா, வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதா? சொல்லுங்க. ஆனா எனக்கு டைலரிங் வந்து பேசிக்லாம் அவ்வளவா அந்த அளவுக்கு தெரியாது. இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன். பேசிக்காவே என்னோட அண்ணன் அண்ணி அவங்க 2 பேருமே டைலரிங் நல்லா பண்ணுவாங்க. அண்ணா எல்லாமே ஸ்டிச் பண்ணுவாங்க. இருந்தாலும் சொல்லி கொடுக்க சொன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பேக் பெயின் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி தர மாட்டாங்க. இப்ப வந்து மிஷின் வாங்கணும்னா அது என்ன மாதிரி மிஷின் வாங்கணும், என்னென்ன இதுக்கு பொருள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னா நல்லா இருக்கும். என்ன சொல்றேன், இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க. முன்ன மாதிரி பழைய மெரிட் மிஷின்லாம் இப்ப வந்து யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. என்னன்னா அது புதுசா வர நூல் பைப்பிங், நம்ம பைப்பிங் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பைப்பிங்ல அந்த மிஷின் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அட்வான்ஸா இருக்குன்னா இப்ப ஜுகி மிஷின், பிரதர் மிஷின், சிறுபா மிஷின்லாம் யூடி மிஷின் சொல்லுவாங்கம்மா, அந்த மிஷின் வாங்கிக்கலாம். அது வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்.
அதே சமயத்துல டைலரிங் பத்தி நீங்க சாரி நீ என்னோட கவலையே வாய்ஸ் படாதீங்க. கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா. கொஞ்சம் கிளியரா இல்ல, சிக்னல் ப்ராப்ளம். எனக்கு சிக்னல் கிடைக்கல நினைக்கிறேன். யூடி மிஷின் இருக்குமா 15,000-16,000 ரூபாய் ஒரு செகண்ட் ஹேண்ட் வாங்குனீங்கன்னா ஓகேங்கண்ணா. கேக்குங்களா? கேக்குங்களா? கேக்குதுண்ணா. யூகி மிஷின் வாங்கினா நல்லா இருக்குமா முடிஞ்சதுன்னா? யூகிங்களா? யூடி யூ மிஷின் சொல்லுவாங்க. ஓகேங்கண்ணா. யூடி மிஷின் சொல்லுவாங்கம்மா. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கெயின் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ம் ப்ரெஷர் புட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஈஸியா நீங்க நிறைய மாட்டிக்கலாம். என்னென்ன ஓகேங்கண்ணா. அட்வான்ஸா இருக்கோ அது எல்லாமே மாட்டிக்கலாம் உங்களுக்கு. ம் இப்ப நூல் பைப்பிங் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, ஆமாங்கண்ணா. பைப்பிங் வைக்கிறாங்க. முதல்ல வெறுமனே துணியிலேயே மடிச்சு அடிப்பாங்க. இப்ப நூல் ம் பைப்பிங் வைக்கிறாங்க. அந்த நூல் பைப்பிங் ஓகே வைக்கிறதுக்கெல்லாம் இந்த மிஷின் ரொம்ப ஏதுவா இருக்கும். ஓகேங்கண்ணா. சரிங்களா? டைலரிங் ம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஓகேங்கண்ணா. சரிங்களா? உங்க அண்ணன் உங்க வீட்டுல எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரோ அந்த மாதிரி நான் சொல்லி தரேன். கண்டிப்பாண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. நீங்க அந்த அந்த மனக்கவலையே வேண்டியதில்லை. நீங்க இப்ப எல்லாம் கத்தாச்சு. நீங்க ஒரு பெரிய டெய்லர், உங்கள்கிட்ட ஒரு 10-15 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. உங்களுக்கு டைமே இல்லை, பேச முடியாது. ஒரு 1 நாள் கழிச்சு வாங்க, எனக்கு இப்போ பிஸியா இருக்கிற அப்படின்னு சொல்ற அளவுக்கு வளரலாம். ஓகேங்கண்ணா. அதுக்கு தேங்க்யூண்ணா. என்ன காரணம்னா நம்மளோட எண்ணங்கள் தான். நம்ம எண்ணங்களை வந்து அப்படி செம்மைப்படுத்திட்டோம்னா சந்தோஷமா ம் இருக்கலாம். நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ் தான் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. நம்மகிட்ட இருக்கிற பாசிட்டிவ நாம தான் பார்க்கணும். நாம எப்படி ம் பாசிட்டிவா பாக்குறோமோ அதை எடுத்துக்கிட்டோம்னா கட்டாயமா இதுல ஜெயிக்கலாம். டெய்லரிங்ல ஓகேங்க. தோத்து போனதா சரித்திரமே கிடையாதுங்க. எஸ் அண்ணா. யாருமே வீட்டுல ஒரு மிஷின் வச்சிருக்க கூட ஒரு நாளைக்கு 1000 சம்பாதிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு வந்து 5 நாள் பேசினாங்க இல்லையா, எஸ்ண்ணா. நம்ம கிட்ட ம் வரும்பொழுது ஸ்டூடெண்டா வந்தாங்க. நம்மகிட்ட இருக்கும்போது சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம் கிளாஸ் வர ஆரம்பிக்கும் போதே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஹாப்பினஸ்ஸா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய யோசனை வருது. இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10-50 பேர் வந்து நல்ல கடை வச்சு நல்ல டெவலப் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுக்குறது ஒரே ஒரு விஷயம் மோட்டிவேஷன் தான். அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க நம்ம பணம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா தொழிலை கத்துக் கொடுக்கலாம். கடவுள் நமக்கு கொடுத்துக்கிறாரு, அதை எல்லாருக்கும் ஸ்பிரிட் பண்ணலாம். நம்ம நல்லதை எல்லாருக்குமே செய்யலாம், கட்டாயமா நல்லா இருக்கும். அதுல எந்த சூப்பர்ண்ணா. டவுட்டும் இல்லை. நீங்க உங்க சகோதரர்கிட்ட கேட்கறீங்க, உங்க சகோதரர் முழுக்க முழுக்க உங்களுக்கு இந்த டெய்லரிங் சம்பந்தப்பட்ட அத்தனை கேள்விக்கு ஆன்சர் சொல்றேன். ஒண்ணு நீங்க கவலையே பட வேண்டியது. கண்டிப்பாண்ணா. நீங்க தேங்க்யூண்ணா. கிளியரா கத்துக்கலாம், சந்தோஷமா கத்துக்கலாம். இதுல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அடையலாம். ஓகேங்கண்ணா. அதுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் தான் முதல்ல நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு. நம்மளுடைய எண்ணங்களை வந்து முழுசா கொண்டு போய் நாம ஹாப்பினஸ்ஸா வச்சுக்கணும். ஹாப்பினஸ்ஸா அந்த தொழில் செய்யணும். தொழிலை நல்லா லவ் பண்ணணும். நான் நேற்று கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், நம்ம கடையில சொல்லி கொடுக்கும்போது சொன்னேன், இதை வந்து ஒரு வேலையை தயவு செஞ்சு செய்யாதீங்க. இது ஒரு கலையா பாருங்க. ஒரு காலத்துல வந்து 64 வந்து இது வந்து ஒரு பெரிய கலை. ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் சொன்னாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த ஆடையை நம்ம கொடுக்குற நமக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதை இன்னைக்கு ஃபேஷன் ஷோன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல பெரிய பெரிய லெவல்ல உலகம் வளர்ந்துருச்சு. நாம அதுக்குள்ளதான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தேடுதல் நிறைய வச்சோம்னா எவ்வளவு விஷயங்களை நம்ம அடையலாம். ஆனா நம்ம தேடுதல் கம்மியா இருக்க முடியாது. நம்ம தேடுதலுக்கு தகுந்த மாதிரியான ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்குது. நாம ஒரு ஓட்டு வீடு உண்மையாலுமேண்ணா. கட்டணும்னா நம்மளுடைய எண்ணம் இருக்கு, ஓட்டு நான் வீடு வந்து கட்டுவோம், கட்டிடுவோம். மாடி வீடு ஆஹ் கட்டணும், கட்டிடுவோம். 2 மாடி கட்டிடலாம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், ஓட்டு வீடு தான் நம்மளால கட்ட முடியும் அப்படின்னா என்ன செய்வோம், ஓட்டு வீடு தான் கட்டலாம். மாடி வீடு கட்டிடலாம். 2 மாடி தாராளமா கட்டலாம். ஃபிளைட்ல தான் டெய்லி போயிட்டு வரணும், பண்ணலாம். ஆனா நாம அதுக்கு தயாரானதான் நம்ம மைண்ட் வந்து சொல்லும், ஓகே நீ ரெடி, கிளம்பு அப்படின்னு. எத்தனையோ அச்சீவ் பண்ணவங்களாம் சாதாரண நிலையில இருந்துட்டு வந்தவங்க தான் பெரிய. இப்ப நம்ம அப்துல் கலாம் எடுத்துன்னா மீனவ குடும்பத்துல பிறந்து வந்து 4 மணிக்கு தான் எழுந்திருப்பாரு நம்ம படிக்கிறதுக்கு. இந்த ஒரு 2 to 4 தான் படிக்க முடியுமா வரும். 4 மணிக்கு மேல சந்தை வந்துடணும். அந்த 2 to 4 படிச்சு இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தெரியுற அளவுக்கு ஒருத்தர் வளர்ந்துருக்கிறாருன்னா ஏன் நம்மளால முடியாது? நம்மளால முடியுமில்ல. அதனால கண்டிப்பாண்ணா. நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. நாம நினைக்கிறது தான் வந்து நம்மளால முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது காலம் போக அதுக்கு என்ன காரணம்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் வந்து நெகட்டிவ் பர்சன் நிறைய இருப்பாங்க. நம்ம ரிலேட்டிவ் என்ன செய்வாங்க, பாசிட்டிவ், நீ வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரி ஆயிடுவ, நீ உங்க குடும்பம் ஃபுல்லா ஹாப்பியா இருப்பீங்க, உங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு யாருமே சொல்றது இல்லை. உனக்கு இவ்வளவு பிரச்சனை, நீ என்ன பண்ண போறீங்க பாவம், இப்படி சொல்லும் பொழுது நமக்கு மேலும் நெகட்டிவ் தான் வரும். ஸோ நெகட்டிவ் பர்சன்ல எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுருங்க. நெகட்டிவ் பர்சனோட கம்யூனிகேட்டே பண்ணாதீங்க. பாசிட்டிவா ஒருத்தர் பேசுனாலும் அவங்க கூட தொடர்பு வச்சுங்க, அவங்க கூட பேசுங்க.
நம்ம கூட கம்யூனிகேஷன்ல இருக்கு, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவான எனர்ஜி வரும். உங்களை நான் வந்து இதுவா சொல்லல, உங்க இல்ல உங்க புரியுது. என்னோட சகோதரிக்கு நான் சொல்லுவேன் இல்லையா, அது மாதிரிதான் நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க்ஸ் அண்ணா, எல்லாருமே சூப்பர் அண்ணா. நீங்க செய்யுங்க. டெஃபினட்டா எல்லாருமே ஜெயிக்கலாம். ஜெயிக்கிறதுக்கு இப்ப இந்த முயற்சியை வந்து நான் வந்து கேமராவுக்கு முன்னாடி என்னால பேச முடியாது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. அதை போக்கணுங்கிறதுக்காக நானே ஒரு ஜூம் மீட்டிங் ஆரம்பிச்சேன். நானே அதை கொண்டு வரணும்னு நினைச்சேன். இதை பூம் பண்ணி பெருசு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்ப உள்ளூர்ல இப்ப நீங்க கள்ளக்குறிச்சியில இருக்கீங்க, நான் இங்க இருக்கிறேன். நான் உங்களுக்கு டெய்லரிங் சொல்லி கொடுக்கணும், எனக்கு அவ்வளவு பெரிய திருப்தி இருக்கு. எங்கிட்ட இருந்து கள்ளக்குறிச்சியில இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ தமிழ்நாடுக்குள்ள எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற, இப்ப நான் பல்லடத்துல மட்டும்தான் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு 150 பேர் பக்கம் இது வரைக்கும் முடிச்சிருக்கிறாங்க எங்கிட்ட. இப்ப தமிழ்நாட்டுல எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு மகிழ்ச்சியா தானே இருக்கும். அந்த சொல்லிக் கொடுக்குற சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அது என்னால முடியுது இல்ல. அதுக்கு ஒரு வளர்ச்சி வேணும், அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு இடம் வேணும். அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கும் பொழுதுதான், அதை தேடும் போதுதான் இது கிடைக்குது. இல்லைன்னா இல்லை நம்ம வெறும் கிளாஸ் மட்டும் வீட்டுக்குள்ள நம்ம கடையில எடுப்போம் போதும் அப்படின்னு நினைச்சா அந்த 150 பேரோடு நான் நிறுத்திடுவேன். இப்போ உலகம் ஃபுல்லா போகணும்னா தேடுதல் எனக்கு இருக்கணும். அந்த தேடுதல் தான் உங்களை இந்த இடத்துல வந்து உட்கார வச்சு பேச வச்சது. நானும் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உண்மைதானா? கண்டிப்பா நான் வந்து டெய்லரிங் பண்ணணும், எங்க போய் பண்றது, எங்க விசாரிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது பிரபஞ்சம் வந்து இயற்கையாவே ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த லிங்க் வந்தது, அக்கா சொன்னாங்க. அது ஓகே, நம்ம நினைச்சது கரெக்டா அது நம்மள தேடி வருதுன்ற மாதிரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கும் தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப இருந்தாலும் சொல்லுங்க, ஓகேங்க. யாராவது இருந்தாலும் சொல்லுங்க. நாம பொங்கல்ல இருந்து நம்ம லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்க, ஓகேங்க, தேங்க்ஸ். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு என்கொயரி செஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கல்ல இருந்து நம்ம லைவா எப்படி கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கறதும் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பொங்கல். சரிங்க. தேங்க்யூ. ஓகேம்மா. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப கள்ளக்குறிச்சியில இருந்து ஒருத்தங்க இணைஞ்சாங்க. இது மாதிரி எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ நகரங்கள், எத்தனையோ தோட்டத்துல தனியா காட்டுல ரொம்ப தூரத்துல இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து தையல் பழகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது உடனே வாய்ப்பு இருக்காது. அவங்களுக்கு பக்கத்துல யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க நகரத்தை நோக்கி வரணும். ஆனா எல்லா வசதியும் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நெட்டு உலகம் ஃபுல்லா இருக்குது, கிராமத்திலயும் இருக்குது. எல்லா சேட்டலைட் வந்து எல்லா இடத்துலயும் உங்களுக்கு தகவல் பரிமாற்றம் வந்து நிறைய இருக்கு. அதனால கிராமங்கள்ல கடைக்கோடியில எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் பொழுதும் தையல் பழகலாம்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த வந்து யூடியூப்லயும் ஜூம்லயும் நம்ம தொடர்ந்து வகுப்பு எடுக்க போறோம். எல்லாம் வர முடியாது, நகரத்துக்கு வந்து தையல் பழக முடியாதவங்களுக்கு எல்லாம் இது ஒரு வாய்ப்பா எடுத்து அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். கட்டாயம் வந்து எல்லாருமே ஜெயிப்பாங்க. அந்த கடைக்கோடியில எனக்கு முடியல, என்னால அவ்வளவு தூரம் வர முடியாது, நான் வீட்லயே தான் இருக்கிறேன், எனக்கு கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் கிடையாது, நான் வந்து கார் எடுத்துட்டோ 2 வீலர் எடுத்துட்டோ அவ்வளவு தூரம் என்னால வர முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு சர்வீஸ் மைண்டோட செய்யறோம், வெறும் பணத்துக்காக மட்டும் செய்யறோம். அதான் நம்முடைய கான்செப்ட். தொழிலை கத்துக் கொடுக்குறோம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அவங்க வாழ்க்கையில ஒரு வருமானத்தை உண்டு பண்றதுக்காகவும் தொடர்ந்து அவங்க வந்து அவங்களுடைய எண்ணங்களை எல்லாம் வந்து செம்மைப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த தையல் தொழில் நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கிறோம். தையல் தொழில் செய்யும் பொழுது வேற கவனம் வேற எங்கேயுமே போகாது. நம்ம வீட்டுல கோலம் போடும்போது எந்த கவனமும் மாறாது. அது மாதிரி தையல் செய்யும் பொழுது நம்மளுடைய கவனம் எங்கேயுமே போகாது. வேற கவனம் எங்கும் போகலைன்னா கவனம் முழுக்க தையல்ல இருக்கும் பொழுது தையல் வந்து செய்யும் பொழுது ஒரு வருமானமும் வரும். அந்த வருமானம் வரும்போது நம்மளுடைய வறுமை நீங்கும். நம்ம வறுமை நீங்கும் போது மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சி வரும்போது சந்தோஷமா இருக்கும். இதுதான் நம்மளுடைய பேசிக்கான எண்ணம். எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும், எல்லாம் செய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த எண்ணத்துலதான் நம்ம இதை ஒரு தொழிலா எடுத்து செய்யறோம். கிட்டத்தட்ட என்னுடைய
35 வருஷம் எனக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 150 மாணவர்கள் வந்து நம்மள்ட்ட மாணவிகளா வந்து படிச்சு முடிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இதை வந்து இங்கேயே செய்யாம தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்முடைய நோக்கம். அதற்காக நம்ம வந்து இது மாதிரியான மீட்டிங் நாட்டு தொடர்ந்து இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். கடைகோடியில இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் இல்லாதவங்க, ஆனா எல்லாருக்குமே இப்போ வந்து போன் இருக்கு. போன் இல்லாத இடமே இல்லை. அது மாதிரி டிராவல் பண்ண முடியாம வர முடியாம வீட்டுல இருந்து சிரமப்படுற மகளிருக்காக இந்த ஒரு நிகழ்ச்சி கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து இதை பார்த்தீங்கன்னா அவருடைய அடுத்தடுத்து வர்ற ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம இதை தொடர்ந்து செய்வோம். பொங்கலிருந்து டெய்லரிங் வகுப்பு வந்து தொடர்ந்து நடைபெறும். அதுக்கு ஒன்று வாய்ப்பு. ஓகே, இது வரைக்கும் இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிட்டு உங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எனக்கு ஒரு இந்த வாய்ப்பையும் கொடுத்து நமக்கு இதுக்கு உறுதுணையா இருந்த சிவகுமாருக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இதில் கலந்துக்கிட்ட உங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.